Pavitra from Humans of Kovai. இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஸ்வர்ணாம்பிகை ஜுவல்லர்ஸ்ல மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் கார்த்திக் நடராஜன் அண்ட் மிஸ்ஸஸ் நிஷா கார்த்திக் கூட இருக்கோம். இன்னைக்கு அவங்க கிட்ட அவங்க 43 years ஆஃப் பிஸ்னஸ் பத்தியும் தென் அவங்களோட நியூ பிளான்ஸ் அண்ட் கோல்ஸ் பத்தியும் இதுக்கு நடுவில் எவ்வளோ விஷயங்கள்லாம் நடந்திருக்கு எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவை ஹெச்ஓகேல இருந்து பண்றதுக்காக வந்திருக்கோம். ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? Very happy and excited. Actually, our works are speaking. Very happy that we got recognized through social media. Actually, it's a sign of growth னு நான் சொல்லுவேன். ஒரு யங் என்டர்பிரனரா இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம் இந்த ஜென்ரேஷனில். நீங்கள் ஏன் ரீட்டைல் ஜுவல்லரி ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க? Actually, myself and my father were doing wholesale and retail jewelry business for past 43 years. இங்கே ரீட்டைல் ஷோரூம் பெருசாக வைக்கணும்னு அப்பாவோட ரொம்ப நாள் ஆசை, கடைசி ஆசையும் கூட. ஃபைனலி வி மேட் இட். இப்போ அப்பா இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். கண்டிப்பாக. அப்பா கிட்ட இருந்து நீங்கள் லேர்ன் பண்ண ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்? ரிலேஷன்ஷிப் வித் கஸ்டமர்ஸ் தான். கஸ்டமர்ஸ்னால் ஒரு கஸ்டமராக ஒரு கிளைண்ட்டாக பார்க்காம ஒரு ஃபேமிலி மெம்பராட்ட பழகுவார் அப்பா. ஒரு கஸ்டமருக்கு நான் ப்ராடக்ட் டெலிவரி பண்ணுறேன்னா சாமிக்கிட்ட வச்சு தான் எனக்கு கொடுப்பேன். ஆனால் கஸ்டமரே கேட்பாங்க, தம்பி அப்பா ஃபோட்டோ கிட்ட வச்சு கொடுங்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருப்பார். தட்ஸ் இட். அதுதான் வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம். அது அப்பா வச்சு கொடுக்கும்போது லைக் உங்களுக்கு ரொம்ப அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து இப்போ நீங்கள் இருக்கும்போது ரொம்ப உங்களுக்கு பெருமையாகவும் இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. சோஷியல் மீடியாவில் பர்சனல் பிராண்டிங் பண்ணணும்னு எந்த ஸ்பார்க்கில் உங்களுக்கு தோணுச்சு? ஆக்சுவலாக ஒரு கஸ்டமைஸ்டு ஜுவல்லரி நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ தாலிக்கொடி உள்ள யூஸ்வலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நேம் போட்டு பண்ணியிருப்போம். பட் இது வந்து சம்திங் அப்பார்ட் ஃப்ரம் தேட் அவங்களோட ப்ரொஃபஷன் அந்த தாலிக்கொடியில் இருக்கணும் அப்படின்றத அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதே நாங்கள் மினியேச்சரில் பண்ணியிருந்தோம், வீணா ஷேப்பில் முகப்பு. ஸோ அதே நாங்கள் வீணா ஷேப்பில் முகப்பு பண்ணி தாலிக்கொடியில் பண்ணியிருந்தோம். ஸோ இதெல்லாம் நம்ம சொன்னால் தானே பீப்புள் நோஸ் அப்படின்னு அந்த ஸ்பார்க்கில் தான் ஐ ஸ்டார்ட் டூயிங் பர்சனல் பிராண்டிங். ஓகே. அண்ட் சார் வந்து ஜெமாலஜி இன் டைமண்ட்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இன்னும் கோல்டு சில்வர் டைமண்ட் ரிலேட்டட் கான்டென்ட்க்கு நான் சொல்கிறத விட சார் சொன்னால் இன்னும் பீப்புளுக்கு ரீச் ஆகும். அப்படி தான் வி ஸ்டார்டட் டூயிங் பர்சனல் பிராண்டிங். ஓகே. பட் இது கேட்கும் போது எனக்கே வந்து புதுசாக இருக்குது. அப்போ இன்னும் நிறைய பேருக்குமே தெரியாமல் இருக்கும்ல இந்த தாலிக்கொடியில் நம்ம போடுற விஷயம். அந்த ப்ரொஃபஷனாக அவங்க முகப்பாக இருக்கணும் அப்படின்றது வந்து சம்திங் யூனிக்காக இருந்தது. கண்டிப்பாக. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நேம் இருக்கும், பட் இது சம்திங் யூனிக்காக இருந்தது. எஸ். யுவர் மோஸ்ட் ஃபேவரட் கஸ்டமர் ஸ்டோரி? எல்லா கஸ்டமருமே ஃபேவரட் தான். நம்ம வந்து அவே ஃப்ரம் பஜார். ஸோ நம்மளை தேடி வர்றவங்க இங்கே சொர்ணாம்பிகைக்கு தான் வரணும், சொர்ணாம்பிகையில் தான் எடுக்கணும்னு சொல்லி வர்றவங்க. ஸோ இங்கே நம்மளை தேடி வர ஒரு கஸ்டமருமே எங்களுக்கு ஃபேவரட் தான். சூப்பர். உங்கள் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் கஸ்டமர் ஞாபகம் இருக்காங்களா? கண்டிப்பாக ஞாபகம் இருக்குது. அவங்க வந்து ஈரோட்லேருந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ரேணுகாரன்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க தான் பிள்ளையார் சொல்லி போட்டதுன்னு சொல்லுவேன். இப்போது லாஸ்ட் வீக் அவங்க வந்திருக்கும் போது கூட ஐ வாஸ் டெல்லிங் ஹர், நீங்கள் தாங்க ஃபர்ஸ்ட் வந்தீங்க, அதுக்கப்புறம் அப்படியே லைனாக வர ஆரம்பித்தாங்க. ஸோ ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு ஹர். ஓகே. உங்கள் இன்ஸ்டா பேஜில் ஆன்லைன் சர்வீஸ் அவைலபிள்னு வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக அது வந்துட்டு எந்த அளவு கஸ்டமர் ட்ரஸ்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க? ஸோ ஜுவல்லரி வந்து ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து எங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து எவரெஸ்ட் 409க்கு டெலிவர் பண்ணோம். வி நெவர் தாட் எங்கள் பிராண்ட் வந்து கோயம்புத்தூர்லேருந்து எவரெஸ்ட் வரைக்கும் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வி நெவர் தாட். கண்டிப்பாக ஸ்வர்ணாம்பிகை மேலே இருக்க ட்ரஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஆன்லைனில் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய பேர் ரொம்ப யோசிக்கும் போது எவரெஸ்ட்லேருந்து ஒரு ஜுவல்லை வந்துட்டு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த டைமில் உங்கள் ஃபீல் எப்படி இருந்துச்சு? எங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. ஆக்சுவலி ஸ்வர்ணாம்பிகை மேலே இருக்க ட்ரஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக. ஆக்சுவலாக நீங்கள் ஜுவல்லரி வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இது அப்பா வந்துட்டு ஸ்டார்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணார்? அவருக்கு ஏன் தோணுச்சு இதை ஸ்டார்ட் பண்ணணும்? எக்ஸாக்ட்லி. இப்போது அப்பாவோட பேசிக் பார்த்தீங்கன்னா அவரோட அங்கிள் கிட்ட தான் எல்லாம் கற்றுக்கிட்டு செப்பரேட்டாக வந்து 1981 ஸ்ரீ சொர்ணாம்பிகை ஜுவல்லர்ஸ்னு ஃபவுண்டராக அவர் உட்காந்து எல்லாம் ஆரம்பித்தார். அவரோட ஆஃபீஸ் ஆரம்பித்த சைஸ் பார்த்தீங்கன்னா 5க்கு 10 தான். பட் அந்த சைஸ்லேருந்து அந்த இடத்துலேருந்து சம்பாரித்து இத்தனை பெரிய ஒரு டெவலப்மெண்ட் பண்ணி கொண்டு வர முடியும்னு ஒரு வைராகியத்தோட டே அண்ட் நைட் ஹார்ட் ஒர்க் பண்ணி எண்ட் ஆஃப் த டே ஹார்ட் ஒர்க்குக்கு ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த ரிசல்ட்ஸ் தான் நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க. அவர் போட்ட ஹார்ட் ஒர்க்கும் அந்த எஃபோர்ட்டை வீணாகக்கூடாது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம ரெஸ்பான்சிபிளாக எடுத்து
அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகிறது நம்மளோட ஒரு கரேஜும் ப்ளஸ் அவருக்கு கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்டும். கண்டிப்பா ஸோ இத்தனை வருஷமாக அவர் கொண்டு வந்த அந்த ஃபீல்டை, அந்த சொர்ணாம்பிகைங்கிற ஒரு பெரிய ஒரு பிராண்டை நம்ம இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகணுன்னா நம்மளோட எஃபர்ட் நம்ம போட்டால் மட்டும்தான் அது கிடைக்கும். கண்டிப்பா சார். கிரேட். இந்த 2K ஜென்ரேஷனுக்கு நீங்க ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னா அது என்னவா இருக்கும்? ஹார்ட் ஒர்க் கூட ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கணும். கண்டிப்பா அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு. ஒன் டேக்கு 24 ஹார்ஸும் ஒர்க் பண்ணுறது ஹார்ட் ஒர்க். அந்த ஹார்ட் ஒர்க்கில் ஸ்மார்ட் ஒர்க்காக நம்ம பண்ணோன்னா நம்ம கண்டிப்பாக வின் பண்ணலாம். கண்டிப்பா மேம். ஓகே, 2K ஜென்ரேஷன்ஸ் கண்டிப்பா இவங்க சொன்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் உங்களோட பிளான் அண்ட் பிக் கோல் ஏதாவது இருக்குங்களா? நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு நிறைய ப்ராடக்ட்ஸோட நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும்னு ரொம்ப பெரிய கோல் இருக்குது. அப்பாவோட ஆசீர்வாதத்தோட கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பா சார். ஓவர்சீஸ் ஷிப்பிங் பண்ணணும் அப்படின்றத இன்னும் நிறைய பேர் வந்து யூரோப், மெல்போர்ன், அதுக்கப்புறம் சிங்கப்பூர்ல இருந்தெல்லாம் வந்து நிறைய என்கொயரிஸ் வருது. பட் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். நிறைய பேர் இங்கே ஹாலிடேக்கு வரும்போது இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இன்னும் ஓவர்சீஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். ஓகே, கண்டிப்பா நீங்க அது பண்ணீங்கன்னா இன்னுமே உங்களோட பிசினஸ் நல்லா இன்னும் பிராண்ட் இன்னும் ஃபுல் வேர்ல்டு வைட் ரீச் ஆகும். கண்டிப்பா. அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் நியூ கோல் அண்ட் பிளான்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். இன்னைக்கு ரொம்ப நல்லா போயிருந்துச்சு. உங்களோட நிறைய பிஸ்னஸ் கோல்ஸ் பற்றி பிளான், தென் உங்களோட அப்பா பற்றிலாம் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஸ்பீச். தேங்க்யூ.